நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி துறைத் தேர்வுகள் பணி நடைமுறை டிஓஎம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் அல்லது ஜிஓஎம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் கோட் 172 முக்கிய ஒரு மதிப்பெண் வினா விடைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் முதல் கேள்வி, பொதுப்பணி என்பது மாநில அரசு பணி, மத்திய அரசு பணி, உள்ளாட்சி அமைப்புகள் இவை அனைத்தும் பொதுப்பணி எனப்படும். ஆண்டுதோறும் நிறைவேற்றப்பட்ட கடமைகள் பற்றிய அறிக்கைகள் மாநில ஆணையம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். 90 காலி பணியிடங்களுக்கு பரிசீலிக்கப்பட வேண்டிய தகுதி வாய்ந்த நபர்களின் எண்ணிக்கை 140. தற்காலிக பணி நீக்க காலம் பணிக்காலமாக பின்னாளில் வரன்முறைப்படுத்தப்பட்டாலும் அக்காலம் தகுதிக்கால பருவகாலத்தில் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை என்பதை விளக்கும் விதி 36(e)(36)(3). அதாவது தகுதிக்கான் பருவகாலத்தில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அது கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை என்பதைத்தான் விதி 36(e)(36)(3) விளக்குகிறது. பணி வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசு ஊழியர் காலமானால் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரி விண்ணப்பம் அளிக்க வேண்டிய கால அளவு 3 ஆண்டுகளாகும். கீழ்கண்டவற்றுள் ஒன்று தண்டனையாக கருதப்படாது. எச்சரிக்கை, வார்னிங் தண்டனையாக கருதப்பட மாட்டாது. ஆவணா மற்றும் இ பிரிவு, பி, சி, டி பிரிவு அலுவலர்கள் வீட்டுமனை வாங்கும்போது உரிய அலுவலரது அனுமதியோடு நண்பர்களிடமிருந்து வட்டியில்லா கடனாக 3 லட்சம் வரை பெறலாம். மாநில அரசின் ஒரு பணி தொகுதியிலிருந்து மைய அரசிற்கு நேரடி தேர்வு மூலம் நியமனம் செய்யப்பட்டால் அவர் விடுவிக்கப்பட்ட தேதியிலிருந்து முன்பதிவுக்கு மீள் உரிமை ஓராண்டு காலத்துக்குள் வைத்துக் கொள்ளலாம். அரசு ஊழியருக்கான பணி பாதுகாப்புகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 311 அளிக்கிறது. தமிழ்நாடு மாநில மற்றும் சார்நிலை பணி தொகுதி பகுதி 1 விதி 2(14) நேரடி நியமனம் குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசு துறையில் பணிப்பதிவேடு சரியாக பராமரிக்கப்பட்டு வருகிறதா என்பதை பார்த்து கொள்வது அலுவலக தலைவரின் கடமையாகும். 23/8/2005 பின்னர் 18 வயது நிரம்பிய வாரிசுதாரர் மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற தகுதியானவர் என கருதப்படும். 23/8/2005 ஆண்டுக்கு பிறகுவே இந்த விதி அமலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 18 வயது நிரம்பிய வாரிசுதாரர் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற வேண்டுமென்று நிதி வகுக்கப்பட்டுள்ளது. நியமன இடஒதுக்கீட்டு முறையில் 100 பதவிகள் உள்ள ஒரு அலகாக எடுத்துக்கொண்டால் 100 பதவிகள் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கொண்டால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு சதவீதம் என்பது 26.5% ஆகும். 100 பதவிகள் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கொண்டால் அதில் 26.5% பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு ஆகும். தமிழ்நாடு குடிமுறை அரசு பணிகள் ஒழுங்குமுறை மேல்முறையீடுகளுக்கு
விதிகளில் ஏற்படுத்தப்படும் விளக்கம் கேட்கும் குறிப்பானை 18C விதியின் கீழ் சொல்லப்பட்டுள்ளவாறு சார்பு செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு குடிமுறை அரசு பணிகள் ஒழுங்குமுறையும் மேல்முறையீடுகளும் 18C விதியின் கீழ் சொல்லப்பட்டுள்ளவாறு சார்பு செய்யப்பட வேண்டும். அரசு பதிவேடுகள் ஆவணங்களை திருத்துவது அழிப்பது போன்ற குற்றங்களுக்கு 17B விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். அரசு பதிவேடுகள் ஆவணங்களை திருத்துவது 17B விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். 25/2/2015 அன்று பணியில் சேர்ந்த நபர் அவரது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த 2வது அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டிய காலம், அவரது பணி நியமனம் உறுதி செய்யப்பட்ட அந்த தகுதிக்கான் பருவம் முடிந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து அவற்றை சொத்து தொடர்பான தகவல்களை அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு சார்நிலை பணியில் இருந்து மாநில பணிக்கு மாறுதல் மூலம் செய்யப்படும் போது இவற்றை கருத்தில் கொண்டு நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒரு சார்நிலை பணியில் இருக்கும் மாநில பணிக்கு மாறுதல் செய்யப்படும் பொழுது இவற்றில் கருத்தில் கொண்டு நியமனம் செய்ய வேண்டும். ஓராண்டு தகுதிக்கான் பருவம் முடிந்தவராக இருக்க வேண்டும். விதி 17B இல் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகள் நேர்வுகளை 17C இன் கீழ் மாற்றுவதற்கு உத்தரவினை அரசால் மட்டுமே பிறப்பிக்க முடியும். என அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிவோம். ஒழுங்கு நடவடிக்கைக்கான காலவரம்பில் விசாரணை அலுவலர் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படும் கால அளவு 60 நாட்கள். ஒழுங்கு நடவடிக்கைக்கான காலவரம்பில் விசாரணை அலுவலர் தனது அறிக்கையை 60 நாள் கால வரம்பில் தாக்கல் செய்ய வேண்டும். செயற்பணியை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன ஒதுக்கீடு எவ்வகை பிரிவினை சார்ந்த அலுவலருக்கு பணியிடங்களுக்கு பொருந்தும். செயற்பணியை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன ஒதுக்கீடு C மற்றும் D பிரிவினை சார்ந்த அலுவலக பணியிடங்களுக்கு பொருந்தும். அடுத்து, தற்காலிக பணிக்காலம் ஓராண்டு காலத்துக்கு மேல் நீடிக்கக்கூடாது. தற்காலிக பணிக்காலம் ஓராண்டுகளுக்கு மேல் நீடிக்கக்கூடாது. பொதுப்பணிகளில் அனைவரும் சம வேலை வாய்ப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தில் விதி 16 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணிகளில் அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பு என்பது விதி 16 தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. ஏற்பளிக்கப்பட்ட பட்டியல் தயார் செய்ய 22 காலியிடங்களுக்கு 40 நபர்கள் அளவிலான பரிசீலனை செய்ய வேண்டும். 22 காலியிடங்களுக்கு 40 நபர்களை பரிசீலிக்க வேண்டும். மாநில அரசு பணியில் பணியாற்றும் ஒருவர் யாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியில் இருக்க வேண்டும். மாநில அரசு பணி என்பது மாநில அரசு ஆளுநர் அவர்களின் விருப்பப்படி ஏற்புடையதாக இருக்க வேண்டும். சார்நிலை பணித்தொகுதி விதிகளில் விதி 39 கீழ் தற்காலிக பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. சார்நிலை பணித்தொகுதி விதிகளில் தற்காலிக பணி விதி 39 கீழ் பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. 31/3/2011 சொத்து விபரங்களை தாக்கல் செய்த அலுவலர் பணி மூப்பினால் ஜூலை 2020 ஓய்வு பெறுவதாக இருந்தால் அடுத்த சொத்து விபரங்களை 2015 முதல் தாக்கல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2020 ஓய்வு பெறும் வரை தாக்கல் செய்ய வேண்டும். கடைசி 5 ஆண்டுகளுக்கு
எல்லா வருடமும் சொத்து விவரம் தாக்கல் செய்ய வேண்டும். முதுநிலை மாற்றுவதற்கு நியமனம் செய்யப்பட்ட 3 ஆண்டுகளுக்குள் நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். முதுநிலையை மாற்றுவதற்கு நியமனம் செய்யப்பட்ட 3 ஆண்டுகளுக்குள் நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 2ஆம் மொழித் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் 9/2/1995 தேதிக்கு பின்னர் நியமனம் செய்யப்பட்டிருப்பின் 2ஆம் மொழித் தேர்வு தமிழில் தேர்ச்சி பெற வேண்டும். 9/2/1995க்கு பின்னர் நியமனம் செய்யப்பட்டிருப்பின் 2ஆம் மொழித் தேர்வு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பெருந்தண்டனைகளில் இத்தண்டனை வருவதில்லை. பதவி உயர்வை நிறுத்தி வைப்பது பெருந்தண்டனை வருவதில்லை. விதி 17(b)யின் கீழ் வழங்கப்படும் குற்ற குறிப்பாணையில் உள்ள பிற்சேர்க்கையின் எண்ணிக்கை 4. விதி 17ன் கீழ் வழங்கப்படும் குற்ற குறிப்பாணையில் உள்ள பிற சேர்க்கைகளின் எண்ணிக்கை 4. ஆ பிரிவு அலுவலர் கீழ்கண்ட தொகைக்கு மேல் அரசு அனுமதியுடன் மட்டுமே அசையும் சொத்துக்களை வாங்கலாம். ரூபாய் 80,000க்கு மேல் சொத்துக்களை ஏ பிரிவு அலுவலர்கள் அரசு அனுமதியுடன் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டும். விதி 17(a)யின் கீழ் ஏற்படுத்தப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள் 17(b)யின் கீழ் மாற்றுவதற்கான உத்தரவு யாரால் பிறப்பிக்க இயலும்? மறு ஆய்வு அலுவலர். அரசினுடைய உத்தரவின் பேரில் மறு ஆய்வு அலுவலரால் இந்த குற்ற ஒழுங்கு நடவடிக்கைகள் மாற்றப்படும். மாற்றுத்திறனாளிகளில் வெளியிழந்தோருக்கு கூடுதலாக 1% ஒதுக்கீடு செய்யப்படும். கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற்ற குறிப்பிட்டவர்களில் ஒருவருக்கு தகுதி இல்லை. புத்தி சுவாதீனம் இல்லாதவருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க தகுதியில்லை. சி பிரிவு அலுவலர்கள் ரூபாய் 40,000க்கு மேல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க அரசின் உத்தரவை பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு பணிகள் ஒழுங்கு நடவடிக்கை தீர்ப்பாயம் விதிகளின் கீழ் சார்நிலை பணியாளருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் அரசுக்கு உண்டு. சிறப்பு நிகழ்ச்சியின் போது அளிக்கப்படும் பரிசின் மதிப்பு ரூபாய் 5,000க்கு மேற்படும் பொழுது எவ்வளவு காலத்துக்குள் அந்த விபரத்தினை அரசுக்கு அனுப்ப வேண்டும்? 1 மாத காலத்திற்குள் சிறப்பு நிகழ்வின் போது ரூபாய் 5,000க்கு மேற்பட்ட பரிசினை அரசு ஊழியர் பெற்றால் அதை தெரியப்படுத்த வேண்டும். விதி எண் 30ன் படி தற்காலிக பணி நீக்க காலம் பணிக்காலமாக பின்னாளில் உத்தரவிடப்பட்டாலும் அக்காலம் தகுதிகாண் பருவத்தினர் காலத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது விதி எண் 36E 30E அல்ல 36E. மீள் உரிமை மற்றும் பணி முதுநிலை ஆகியவற்றை உட்பட்டு ஏற்பளிக்கப்பட்ட தகுதிகாண் பருவத்தினரது பெயர் 3 ஆண்டு காலத்திற்கு பின்னர் முழு உறுப்பினராக நியமனம் செய்ய பரிசீலிக்க வேண்டும். மீள் உரிமை மற்றும் பணி முதுநிலை ஆகியவற்றிற்கு உட்பட்ட ஏற்பளிக்கப்பட்ட தகுதிகாண் பருவத்தினரது பெயர் 3 ஆண்டு காலத்துக்கு பின்னர் முழு உறுப்பினராக நியமனம் செய்ய பரிசீலிக்க வேண்டும். முதலில் பணியில் சேருபவர் சொத்து விபர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய கால அளவு பணியில் சேர்ந்த 3 மாதத்திற்குள் தான் அசையும் அசையா சொத்து விவரங்களை தெரிவித்து விட வேண்டும். அடுத்து மாநில அரசின் ஒரு சில பணிகளை பொறுத்தவரை நியமனம் செய்வதற்கு முன்பு மாநிலத்துக்குள் நியமனம் பெறுபவர் குடியிருக்க வேண்டுமென சட்டம் இயற்றப்பட்டால் என அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? அரசியல் சாசன சட்டம் பிரிவு 309இல் மாநில அரசின் ஒரு சில பணிகளை பொறுத்தவரை நியமனம் செய்வதற்கு முன்பு மாநிலத்திற்குள் நியமனம் பெறுபவர்
அதே மாநிலத்தில் குடியிருக்க வேண்டுமென சட்டம் இயற்றப்படலாம். தமிழ்நாடு மாநில மற்றும் சார்நிலை பணித்தொகுதி விதிகள் எந்த நாள் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? தமிழ்நாடு மாநில சார்நிலை பணித்தொகுதி விதிகள் 1/1/1955 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு மாநில மற்றும் சார்நிலை பணித்தொகுதி விதிகளின் பகுதி 1 பணிக்காலம் என்பது எந்த விதியின் கீழ் விளக்கப்பட்டுள்ளது? 2 7. 92 காலி பணியிடங்களுக்கான ஏற்பளிக்கப்பட்ட பட்டியல் தயார் செய்வதற்கு எத்தனை நபர்களை பரிசீலனை செய்ய வேண்டும்? 138. 15/3/2015 அன்று தீர்வுக்குரிய நாளான ஏற்பளிக்கப்பட்ட பட்டியல் 15/6/2015 அன்று உரிய அலுவலரால் ஒப்புதல் செய்யப்பட்டது. அப்பட்டியல் எந்த தேதி வரை அமலில் இருக்கும்? 14/3/2016 ஓராண்டுக்கு முன்வரை அது அமலில் இருக்கும். எட்டாவது வகுப்பின் கீழான படிப்பு படித்த போதிய தமிழறிவு இல்லாதவர்களுக்கு எந்த வகுப்பு நிலைக்குரிய தேர்வு வாய்மொழி தேர்வாக நடத்தப்படும்? 4ஆம் வகுப்பு பிரிவு 4. 8ஆம் வகுப்புக்கு கீழாக படித்த போதிய தமிழ் அறிவு இல்லாதவர்களுக்கு எந்த வகுப்பு நிலைக்குரிய தேர்வு வாய்மொழி தேர்வாக நடத்தப்பட்டிருக்கும்? 4ஆம் வகுப்பு தேர்வு. 200 பணியிடங்களை கொண்ட சுழற்சி முறையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒதுக்கீடின் அளவு 26.5%. சதவீதம் என்று கேட்டால் 26.5%. அந்த 26% 200ஆல் கணக்கீடு செய்து 51.3 என இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. 200 பணியிடங்களை கொண்ட சுழற்சி முறையில் பிறப்பிக்கப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கீடு அளவு 53. 2015ஆம் ஆண்டிற்கான நியமன பட்டியலில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட நிரப்பப்பட்டால் உள்ள 6 பணியிடங்களை எந்த ஆண்டு வரை எடுத்துச் சென்று நிரப்ப வேண்டும்? 3 ஆண்டுகள் வரை அந்த காலி பணியிடங்களை காத்திருப்பு பட்டியலாக மாற்றி அவற்றை 6 பணியிடங்களை 3 ஆண்டுகள் 2018 வரை எடுத்துச் சென்று நிரப்பலாம். 1/2/2013 அன்று தற்காலிக பணியில் சேர்ந்த அலுவலரின் பணி 1/4/2014 முதல் வரன்முறை செய்யப்பட்டுள்ளது. இவர் தனது பிறந்த தேதியை திருத்தம் செய்த எந்த தேதிக்கு முன்பு விண்ணப்பம் அளிக்க வேண்டும்? 31/1/2018. 4 ஆண்டுகளுக்குள் அவர் தனது பிறந்த தேதியை திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கம் அளிக்க வேண்டும். ஒரு குற்றத்தில் வெவ்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் யாரால் குற்றச்சாட்டு துவக்கி தண்டனை வழங்கப்பட வேண்டும்? அரசு. மாநில பணி தொகுதியின் உறுப்பினர்களை ஒழுங்கு நடவடிக்கை விதி 17(e)ன் கீழ் நடவடிக்கை எடுக்க சில துறைத் தலைவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் எந்த விதியின் கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விதி 13 கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையற்ற நோக்கத்துடன் அரசு பணியை செய்யாமல் ஒழுங்கீனமாக இருத்தல் அல்லது அலட்சியமாக இருக்கும் அரசு அலுவலர்கள் மீது எந்த விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம்? 17(b). ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் உள்ள ஒரு நபர் அடிப்படை விதியில் எந்த விதியின் கீழ் பணியில் நீடிப்பதாக கருதி உத்தரவு பிறப்பிக்கப்படும்? 56(1)(c) விதியின்படி ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ள ஒரு அலுவலர் அடிப்படை விதியில் 56(1)(c) கீழ் பணி நீடிப்பதாக கருதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும்.
சார்நிலை அலுவலரால் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு மேல்முறையீடு மனுவை ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் எந்த விதியின் கீழ் அனுப்பி வைக்கும்படி மேல்முறையீடு அலுவலருக்கு உத்தரவிடலாம்? விதி 32. தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளின்படி கீழ் குறிப்பிட்ட ஒருவர் அரசு பணியாளரின் குடும்ப உறுப்பினராக கருதப்பட மாட்டார். அரசு பணியாளரை சார்ந்து வாழும் சகோதரி, பெற்றோருக்கு, கணவன் மனைவிக்கு, மகன் மகளுக்கு உரிமை உண்டு. சகோதரிக்கு குடும்ப உறுப்பினராக கருதப்பட மாட்டார். பி பிரிவு அலுவலர் 60,000 ரூபாய்க்கு மேல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கினால் அதை அரசிற்கு 1 மாத காலத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். 20/4/2015 அன்று அரசு பணியில் சேர்ந்த ஒரு அலுவலர் தனது 2வது சொத்து விபர அறிக்கையை எந்த தேதியில் சமர்ப்பிக்க வேண்டும்? முதல் சொத்து மதிப்பை அவர் பணியில் சேர்ந்த 3 மாதங்களிலும் பின்னர் 2 ஆண்டுகள் கழித்தும் அவர் தனது சொத்து மதிப்பை தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளில் எந்த விதியின் கீழ் அரசு பணியாளர் வெளிச்செல்வாக்கு எதையும் ஒழுங்கு நடவடிக்கையின் போது கொண்டு வரக்கூடாது? தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளில் எந்த விதியின் கீழ் அரசு பணியாளர் தனது வெளிச்செல்வாக்கு எதையும் ஒழுங்கு நடவடிக்கையின் போது கொண்டு வரக்கூடாது? விதி 18 கீழ். ஒழுங்கு நடவடிக்கை விதி 18B கீழ் வழங்கப்படும் குற்ற அறிக்கையின் பின் இணைப்பு 3 எது குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஆவணங்களின் பட்டியல். குறைகூறல் அறிக்கை பிரிவு 1 படியும் குறைகூறல்களின் சாரம் 2 படியும் ஆவணங்களின் பட்டியல் பிரிவு 3 படியும் சாட்சிகளின் பட்டியல் பிரிவு 4 படியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறுதியாக அரசு பணியாளர்கள் உடைமையாக கொண்டுள்ள இடம்பெயர் சொத்து விவரம் அறிக்கை எந்த படிவத்தில் அளிக்கப்பட வேண்டும்? படிவம் 3. அரசு பணியாளர்கள் உடைமையாக கொண்டுள்ள இடம்பெயர் சொத்து விவர அறிக்கைகள் எந்த படிவத்தில் அளிக்க வேண்டும்? படிவம் 3. மேலும் பல்வேறு முக்கிய ஒரு மதிப்பெண் வினாக்களை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம்.